உலக மக்கள் முழுக்க இந்த போர் எப்போ நிற்கும் அப்படிங்கிற பதற்றத்தோடு பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த போரினால் பாதிக்கப்படுவது அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் அல்லது வளைகுடா நாடுகள் மட்டும்தானா அப்படின்னா இல்லை, உலகம் முழுக்க பாதிக்கப்பட போகிறது. ஏன் அப்படின்னா இன்றைக்கு ஈரான் அங்கே இருக்கிற ஹார்முஸ் ஜலசந்தியை நாங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய அகலம் பார்த்திங்கன்னா வெறும் 21 மைல் தான். அந்த 21 மைல் அகலத்தில் இருக்கக்கூடிய ஹார்முஸ் ஜலசந்தியில் எந்த கப்பல் போனாலும் கரையிலிருந்து நேரடியாக தாக்கிடலாம். இந்த ஜலசந்தி வழியாக உலக நாடுகளுடைய எந்த சரக்கு கப்பலும் போகக்கூடாது, ஒரு சொட்டு எண்ணெயை கூட இந்த வளைகுடா பகுதியிலிருந்து உலக நாடுகளுக்கு எடுத்து போவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு தற்காப்பு நடவடிக்கையாக ஈரான் இன்றைக்கி அறிவித்திருக்கிறது. இப்போ ஏற்கனவே இன்றைக்கி இந்த உலகத்தில் சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ கிட்டத்தட்ட வளைகுடா நாடுகளிலிருந்து வரக்கூடிய அந்த எண்ணெய் நிறுத்தப்படும் என்று சொன்னால் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் அந்த எண்ணெய்க்காக காத்திருக்க வேண்டிய பிரச்சனை இருக்குது. ஆகவே மிகப்பெரிய விலை என்பது உயரும். ஆகவே இந்த போரினால் பாதிக்கப்படுவது உலக மக்கள் தான்.